வெல்கம் டு எடிஸ்பிரிட் அகாடமி. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த ரிலேட்டடான குவிஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் த நேஷனல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம் 2.0 போர்ட்டலுக்கான லான்ச் பை த யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் லான்ச் பண்ண இந்த போர்ட்டலுக்கான மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா டு ஃபெசிலிட்டேட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி ஆஃப் த யூத் ப்ரொவைட் பண்ணது தான் இந்த ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. So, நமக்கான செகண்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னா which book was released during the 4th anniversary celebration for the national education policy 2020 அகில் பாரதிய சிக்ஷா அபியான் அப்போ வந்து எந்த புக் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா கௌட்டலி அர்த்தசாஸ்திரா தான் இந்த புக்கை தான் வந்து மெயினா லான்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கான தேர்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் த ஒன் டே ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேட்டிவ் லான்ச் பை த டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் யாரால பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் பண்ண இந்த ஒரு ஸ்கீமுக்கான முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் centralized access to the national international research paper and scientific journal காண்டி தான் இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கான ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which institution partnered with the Bureau of Indian Standards to establish India's first standardized agriculture demonstrative farm வந்து ப்ரொவைட் பண்ணதுக்காண்டி BIS கூட வந்து யார் வந்துட்டு MOU சைன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கோவிந்த் பாலாபண்ட் யூனிவர்சிட்டி தான் வந்துட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. So, fifth question பார்த்தீங்கன்னா what is the projected GDP growth for the India financial 25 by the National Council of Applied Economical Research ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா 7 to 7% போகுன்றது இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கான சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த செபி விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் சாட்பாட் இன்ட்ரோடியூஸ் பை த செபி. ஸோ அதோட மெயின் நோக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா டு ஹெல்ப் இன்வெஸ்டர் வித் தர் குவாரிஸ் அண்ட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் காண்டி தான் இந்த ஒரு சாட்பாட் வந்து லான்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கான செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி என்டிட்டிஸ் ஆர் செலக்டட் த டெஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த ஃபிஃப்த் கோஹெரிட்டிவ் ரெகுலரிட்டி சாண்ட் பாக்ஸ் காண்டி எத்தனை என்டிட்டிஸ் செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா டோட்டலாக 5 என்டிட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ விச் நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் கம்பெனி பேஸ் சென்னை தமிழ்நாடு ரிசீவ்ட் அப்ரூவல் ஃபார் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டு என்டர் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்துட்டு எந்த பேங்க் வந்துட்டு எந்த ஃபினான்ஸ் கம்பெனி வந்துட்டு இந்த லைசன்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் குரூப் தான் இந்த ஒரு லைசன்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ நமக்கான நைன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹூ ஒன் த பிரசிடென்ட் எலெக்ஷன் இந்த வெனிசுலா ஆன் ஜூலை 29 அக்கார்டிங் டு த நேஷனல் எலக்ட்ரல் கவுன்சில் படி வந்துட்டு யார் வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்கன்னா நிக்கோலஸ் மேடோரா தான் வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கான 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் இந்தியன் மியூசியம் வாஸ் ஹைலைட் பை த டைம் மேகசின் இன் இட்ஸ் பிரெஸ்டீஜியஸ் லிஸ்ட் வேர்ல்ட்ஸ் கிரேட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மியூசியம் ஆஃப் சொல்யூஷன் மும்பைல தான் இதுதான் வந்துட்டு வந்திருக்கு உங்களுக்கு. So 12th question பார்த்தீங்கன்னா what is a prestigious award conferred by the Jitendra Singh 2024 International Meet in Chennai வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு தான் வந்து வாங்கியிருப்பார். எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா டைபட்டாலஜி காண்டி தான் இந்த ஒரு அவார்டு வந்து வாங்கியிருப்பாரு. ஸோ நமக்கான 13th question பார்த்தீங்கன்னா which award is the Delhi Metro Rail Corporation win 2024 in which categoryல பார்த்தீங்கன்னா Global Water Tech Award தான் வந்துட்டு வாங்கியிருப்பாங்க ஆர்கனைசேஷன் கேட்டகரியில. So 14th question பார்த்தீங்கன்னா which Indian student won the gold medal at the 56th International Chemistry Olympiad held in Riyadhல நடந்த 56th International Chemistry Olympiadல வந்து யார் வந்து கோல்ட் மெடல் வந்து வின் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தேவேஷ் பாக்கியா தான் வந்து வின் பண்ணிருப்பாங்க. So 15th question பார்த்தீங்கன்னா உங்களுக்கு in which event did Manu Baker and Sarbut Singh historical bronze medal at Paris Olympic 2024ல எந்த ஈவென்ட்ல வந்து இவங்க bronze medal வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 10 meter pistol mixed team ஈவென்ட்ல தான் வந்து இவங்க வந்து bronze medal வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ நமக்கான 16th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் 2025-27 எடிஷன் ஆஃப் த மென்ஸ் கிரிக்கெட் ஏஷியன் கப் வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா 2025 2027 பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் 2027 ஓடிஐ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். ஸோ 17th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் புக் செட் டு ரிலீஸ் பை த ஹரப்பர் காயின்ஸ் இந்தியா ஹைலைட் த லைஃப் ஆஃப் த சுதீப் குப்தா பார்த்தீங்கன்னா புக் வந்துட்டு லான்ச் பண்ணது. அந்த புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் ராக்ஸ் அண்ட் பேரியர்ஸ் தான் அந்த புக்குக்கான நேம் உங்களுக்கு. ஸோ நமக்கான குவிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.